கேலக்ஸான் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 7 kg பிரேக்கர் ஹீரோ ஸ்டார் பிராண்டில் 2200 வாட்ஸ் பவரில் வந்து இன்றைக்கி ஆஃபர் பார்க்குறோம். இது வந்து 100% காப்பர் வைண்டிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஜெனுயின்னு சொல்லிட்டு. நல்லா இண்டஸ்ட்ரியல் யூஸுக்காக உள்ளது. திருப்பியும் டேட்டா பிளேட் காமிச்சிருக்கோம், 2200 வாட்ஸ் பிபிஎம் எல்லாமே காமிச்சிருக்கோம். இப்போ மெஷின் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லா மிஷின்லையுமே வர்ற மாதிரி 3/4 அடி பிட்டு, பாயிண்டர் ஒன்று, ஃப்ளாட் ஒன்று, 2 பிட்டு வந்து இந்த மிஷினோட நமக்கு ஃப்ரீயாக வந்துடும். நல்லா காமிச்சிருக்கோம். இது வந்து நீங்கள் பெரிய பிட்டு வேணும் அப்படின்னா நம்மகிட்ட தனியாக வாங்கிக்கலாம். 1 அடி பிட்டு நம்மகிட்ட தனியாக கிடைக்கும். இது கிரீஸ் கேப் ரெஞ்சு, நம்ம கிரீஸ் வைக்கிறதுக்காக மேலே ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம கடைசியில் காமிச்சிருக்கோம். இந்த மிஷினில் ஒரு கிரீஸ் கூட ஒரு டியூப் வந்து ஃப்ரீயாக வந்துடுது. நம்ம ஃபியூச்சரில் மெயின்டெனன்ஸ்க்கு கிரீஸ் வைக்கிறதுக்கு அந்த டியூப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷினோட ஃபுல் வியூ காமிச்சிருக்கோம். அலுமினியம் பாடியெல்லாம் டார்க் கிரேயில் போட்டிருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங்கெல்லாம் பக்காவாக இருக்குது மிஷின் வந்து. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நல்ல ரேட்டுக்கு போகக்கூடிய மிஷினு. நம்ம ஆஃபரில் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு தரோம். இது வந்து அந்த அலுமினியம் ஃபினிஷிங்கெல்லாம் பார்க்கையிலே உங்களுக்கே தெரியும், நல்ல பக்காவாக ஃபினிஷிங் ஆகிருக்கு. உங்களுக்கே தெரியும் 7 kg பிரேக்கரில் வந்து இந்த மாதிரி 5 kg பிரேக்கரோட ஹேண்டில் தான் வரும். 7 kg பிரேக்கர்னாவே 2 இடத்துல போல்டட் ஜாயிண்ட். இந்த இடத்துல இப்போ நம்ம தொட்டு காமிக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துலையும் 4 போல்ட்டு, ஃப்ரண்ட்லேயும் 4 போல்ட்டு, இந்த மாதிரி போல்டட் ஜாயிண்ட் தான் இது போட்டிருக்கோம். முன்னாடி வந்து டூல் ஹோல்டரு கருப்பு கலரில், அது வந்து 5 kg பிட்டு போடுற மாதிரி தான் வந்திருக்கும். திருப்பியும் உள்ளேயும் ஒரு டேட்டா பிளேட் இருக்குது. அதுலேயுமே நம்ம வாட்ஸு பிபிஎம்லாம் எல்லாமே காமிச்சிருக்கோம். பிபிஎம்ன்றது பிஸ்டன் வந்து பஞ்ச் பண்ணுறது, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை அடிக்கும் அப்படின்னு காமிக்கிறது. அதே மாதிரி கீழே கார்பன் ஹோல்டர் போடுறது பார்த்திங்கன்னா 4 போல்ட்டு போட்டு கார்பனை வந்து டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு சேஃப்டி கார்டோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு சுவிட்சு வந்து 5 kg சுவிட்சு, அதனால் எங்கே வேணாலும் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக ஏதாவது சுவிட்சு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நல்ல அமௌண்ட்டுக்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் கையில் வைப்ரேஷன் வராமல் இருக்கிறதுக்காக ஆன்டி வைப்ரேஷன் குஷன் வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. கீழேயுமே அந்த பிவிசி பாடி அதோட இணையிற இடத்துல ஹேண்டில் வந்து நல்லா பக்காவான இணைப்பு. அதனால் வேலை பார்க்குறவங்களுக்கு வைப்ரேஷன் அதிகமாக வராது, நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு. ஓவர் வியூ காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம எல்லா மிஷின்லேயுமே கஸ்டமர் செய்கிற சில தவறுகள் இருக்குது. பிட்டு மாட்டும்போது இந்த மாதிரி கிளியராக லாக் ஆகணும், அது ஒன்று பார்த்துக்கிறோம். இப்போ நம்ம பிட்டு போட்டு காமிச்சிருக்கோம், அது மாதிரி கிளியராக லாக் ஆகணும். ரெண்டாவது கிரீஸ் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஃபேக்ட்ரி கிரீஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஃபுல்லாக அடைச்சா வச்சுருக்காங்க. எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த பாக்ஸ் நிரம்ப கிரீஸை உள்ளே தள்ளிடுறீங்க. அந்த மாதிரி தள்ளிங்கன்னா ஆரம்பச்சூருக்குள்ளேயும் கிரீஸ் போயிடும். அது எந்த பக்கம் போக முடியலையோ, எந்த பக்கம் ஓட்டம் இருக்கோ அதிலெல்லாம் வெளியில் வந்துடும் கிரீஸு. வந்து அந்த மிஷினே ஸ்பாயில் பண்ணி விட்ரும். அதனால் கிரீஸ் வைக்கிறது நான் இப்போ விரல் வச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி உள் பக்கமாக பிஸ்டனை பக்கமாக கொஞ்சமாக தள்ளி விட்டிங்கன்னா போதும். மற்றபடி இந்த கியருக்கு டப்பு நிறையா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரீஸெல்லாம் எங்கேயுமே போகாது, அங்கேயே தான் இருக்கும். நம்ம பிஸ்டனுக்கு மட்டும் கிரீஸ் வச்சோன்னா போதும். வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக லாக் பண்ணிடணும். இப்போ நம்ம காமிக்கிற மாதிரி அப்போதே உங்களுக்கு வந்து வேலை செய்யும்போது திறக்காது. அதுக்கப்புறமா நீங்கள் பிட்டு மாட்டும்போது இந்த பேக் சைடில் கிரீஸை வச்சு மாட்டினா நல்லா அடிக்குது அப்படின்னு இன்னமும் நம்ம எவ்வளோ தடவை சொல்கிறோம். நிறைய கஸ்டமர் இன்னும் அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் கிரீஸை வச்சிங்கன்னா வேலை பார்க்குறப்ப மண் வந்து எல்லாமே இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு, இப்போ நம்ம அழுத்துறோம் பார்த்தீங்களா, இந்த அழுத்துறது வந்து முழுமையாக ஃபுல்லாக அழுத்த முடியாது. அப்படியே இப்போ பாதியோடு நின்றுக்கிறோம். அது வந்து இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி பாதியாக நின்றுக்குச்சுன்னா உங்களுக்கு பிட்டு வெளியில் வராது, அப்படியே பிடிச்சிக்கிறோம் பிட்டு. நீங்கள் அப்புறம் லேத்து பட்டறையில் போய் அடித்து எடுத்தால் கூட அந்த ஃப்ரண்டில் கருப்பு கலரில் இருக்க அத்தனை பாகமே நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கருப்பு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம காமிக்கிறோம் பாருங்கள், கீழே இப்போ நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த கருப்பு ஏரியா வந்து கிரீஸுக்குள்ளே ஏரியா இல்லை. இப்போ நான் வச்சு காமிக்கிற இந்த அலுமினியம் ஏரியா இருக்குல்ல, அது மட்டும்தான் கிரீஸ் போடுற ஏரியா. அதனால் கருப்பு கலர் பகுதியில் கிரீஸே வைக்கக்கூடாது. அதுக்கு பேரே வந்து கிரீஸ் ஃப்ரீ ஏரியா. இந்த மிஷின் வந்து இப்போ நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது. தேவைப்படுறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.